இந்த உலகத்துல காதல் வராத மனுஷனே கிடையாது. அப்படி காதல் வரலன்னா அவன் மனுஷனே கிடையாது. இவன் அம்பு விட்டா எந்த கண்ட்ரி பையனா இருந்தாலும் சரி, எந்த மந்திரி பொண்ணா இருந்தாலும் சரி, லவ்ல விழுந்துதான் ஆகணும். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? கைப்புள்ள குரலி வித்த காட்டான் ஏமாந்துறாத. எப்படி இருக்கணும்? நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க போறது கண்ணுக்கு தெரியல, ஒழுங்கா போகாம சிலுத்துக்கிட்டு போறான். நான் விரும்பல, உண்மையில ஆசைப்படல. நீ அழகா இருக்க நினைக்கல. அப்புறம் என்ன நீங்க வந்த? ஹலோ, குரலே குதூகலமா இருக்கு. இது உன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கு. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் 5.9 நானும் 5.9 ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? ஹலோ ஹலோ, பச்சிட்டாயா எப்ப வச்சானே தெரியலையே. நல்லா லவ் பண்றாளுங்க, நம்ம லவ் பண்ண மட்டும் புடிங்கி ஓடி போயிடறாளுப்பா. ஷர்ட் நல்லா இருக்கு. இந்த Dress போட்டு தானே சிட்டியை பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? ஃபிகர் பண்ணிக்கிறதுலாம் ஒரு மேட்டராடா? ஃபிகரை மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வி கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளமா அனுப்பிடுவீங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்ல இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேற. ஒத்துக்கிறேன்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. அழகா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ணை நான் தேடி போக மாட்டேன், அந்த ஆண்டவனா பார்த்து கொடுப்பான். நானும் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்றேன், 45 வருஷமா காளிகாம்பளை கும்பிடுறேன். அந்த அம்பாள் எனக்கு வரமும் தரல, வாழ்க்கையும் தரல. டேய் என்னடா இது, செவர் கட்டின மெரினா பீச்சா? எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருக்குதுங்க, அதுவும் எஸ்க பிஸ்கா. ரோட்ல, பைக்ல, பஸ்ல, தியேட்டர்ல எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. மச்சான் அங்க பாத்தியா உன் ஆளோட ஆளு, அவன் ரொம்ப தெளிவானவன் மச்சான். ஓடாத நல்லா பொறுத்த கூட்டு வந்து ஓரமா உட்கார வச்சிருக்கான். ப்ளீஸ் சிவா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா? ஆனா காதலுங்கிறது நம்ம எழுதுற டைரி மாதிரி. அத திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அடிச்சிருக்கோம். என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும். நீ என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும். நீ பிறவிலேயே பெரிய பணக்காரன். தேங்க்யூ. நானும் பணக்காரி, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓ சைஸ்லயும் என் கலர்லயும் கலவையா ஒரு குட்டி பிறக்கும். நோ, பணமும் பணமும் ஒண்ணு சேரும். அதனால யாருக்கு என்ன யூஸ்? அதுக்காக யூ ஆர் ரிஜெக்டட். அப்படின்னா நீ எனக்கு வேண்டான்னு சொல்ற. நான் இல்லாம டேய் வாடா இங்க. வரே. அட படுபாவிகளா, ஒவ்வொருத்தையும் ஒரு திறமையை கையில வச்சுக்கிட்டு எவளையாச்சும் தள்ளிட்டு போயிடறாங்களேயா. இப்ப என்ன பண்றது? சரி, வேற ஏதாச்சும் சிக்குதான்னு பாப்போம். உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி மார்க்கெட்ல வேற போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கா? போது நிறுத்துங்க நிறுத்துங்க. கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை என்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். சார், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. இதயங்களே, ஜாதி மதம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம். ஓந்து பார்த்தா தரடா காசு. ஆரம்பத்துல காதலுக்கு இருக்கிற வசீகரம் கடைசி வரைக்கும் இருக்குமா? இருக்காது. இளமை இருக்கிற வரைக்கும் தான் காதல். என் பெத்த தாய்க்காக நான் கஷ்டப்பட்டா அது நியாயம். இவங்களுக்காக நான் ஏன் கஷ்டப்பட்டேன்? பொண்டாட்டி, குழந்தைங்க, மாமா, மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். காதல் நிஜமானதான் நீங்க லவ் பண்ணும்போது தெரியாது, நாங்க சேர்த்து வைக்கும் போது கூட தெரியாது. நீங்க வாழ்ந்து காட்டுறீங்களே ஒரு வாழ்க்கை, அதுலதான் தெரியும். சரி, இன்னைக்கு இவ்வளவு வார்த்தை பண்ணிட்டு இன்னொருத்தி அவளும் பிடிக்கலன்னா நீ
இன்னொருத்தன் கூட அவன் பிடிக்கலனா அடுத்தவன் அவனும் பிடிக்கலனா இதுக்கு பேர் வாழ்க்கையா? விபச்சாரம்.